அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர் தேச கட்சி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபுவம்பலம். தொடர்ச்சியாக இந்த விளாமட்டியில் சாத்தாங்குடி பஞ்சாயத்து விளாமட்டியில் தொடர்ச்சியாக ஐயா கக்கன் அவர்களோட காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் கடந்த 65 வருடமாக இயங்கி கொண்டிருந்துச்சு விளாமட்டியில். அது ஒரு கடைசி ஒரு ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மறுசீரமைப்புன்ற பேரில் இடிக்கப்பட்டது. அதை திருப்பி அந்த கட்டடம் கட்டப்படாமல் தாமதமாகிட்டு இது சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்கள் பலமுறை மனுக்களாகவும் அனுப்பிச்சிட்டோம். தபால் மூலியமாக நேரடியாகவும் சொல்லிட்டோம். அவங்க அதாவது அங்கேருந்து தபால் வந்து சேர்ந்துருச்சுன்னு பதில் மட்டுமே வருதே தவிர அவங்க துறை சார்ந்து யாருமே இங்கே விசிட்டிங் வந்தது கிடையாது. இதுவரை 3 வருஷ காலமாக. இந்த 3 வருஷ காலமாக தொடர்ச்சியாக அந்த பள்ளி குழந்தைகள் 1, 2, 3 வகுப்புகள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ரென்த் உள்ள அந்த 3 வகுப்புலேயும் 100 ஸ்ட்ரென்த் உள்ள அந்த பள்ளி குழந்தைகள் தொடர்ச்சியாக இந்த கலையரங்கத்துலேயும் அங்கே உள்ள அந்த மரத்தடியிலையும் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மழைக்காலங்களில் அவங்களால அந்த இடத்துல பயில முடியாத சூழல் இருக்குது. அதுபோக அந்த நாடக மேடையில் விஷப்பூச்சிகள் தாக்கும் சூழல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 7 நாள் 8 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து விஷப்பூச்சி தாக்கியிருக்கு. அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி கொண்டாண்டோம். இது ஒரு பாம்பு பூச்சி வெட்டைகள்லாம் உள்ளே போய் கடிக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டயத்துக்கு கொண்டு போய்ட்டால் காப்பாற்ற முடியும். அது நம்ம தாமதம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாது, என்ன கடிச்சிச்சுன்னு கூட சொல்ல தெரியாது. அந்த மாதிரி சூழலில் தான் பள்ளி குழந்தைகள் பயின்ட்டு போகிறாங்க. இந்த சூழலில் நிறைய தாய்மார்கள் இந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறாங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடம் வேணான்னு புறக்கணிச்சிட்டு வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற சூழலும் உருவாகுது. இந்த பள்ளிக்கூடத்தோட ஸ்ட்ரென்த்து 300 இருந்தது 100 ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி 200 ஆகிட்டு குறைஞ்சிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் சிறப்பு கவனத்தில் எடுக்கணும்னு கேட்டு தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு